வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு நான் எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறத தான் அவங்க காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கிறேன். அதாவது ஒரு முழு கோழி நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறேன். அதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க நாட்டுக்கோழி குழம்புக்கு. அப்புறம் இஞ்சி பூண்டு கொஞ்சம் சிறிதளவு மல்லி, சிறிதளவு புதினா, இதெல்லாம் வந்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ குக்கரில் தான் நான் செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு வந்து கொஞ்சம் வந்து நல்லெண்ணெய் வந்து கூடுதலாகவே சேர்த்துக்கோங்க. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வெல்கம் டு மை சேனல் சொல்லுவேன். இப்போ வந்து வணக்கம் மக்களேன்னு சொல்கிறேன். சிறிது மாற்றம் கொண்டு வந்திருக்கிறேன். இப்போ வந்து இதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சேனலில் வீடியோ போடுறதே இல்லை. அதனால் இனி வீடியோ வரும், கொஞ்சம் பாருங்கள் மக்களே. அதனால் கொஞ்சம் நான் என்னுடைய இதில் வந்து கொஞ்சம் மாற்றம் கொண்டு வரலான்னு வந்திருக்கேன். இப்போ வந்து இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஏலக்காயை தட்டி சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல சின்ன வெங்காயம், அதையும் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா ஒரு பிங்க் கலர்லேருந்து ப்ரௌன் கலரில் மாறும் இல்லையா, அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கண்டிப்பாக நாட்டுக்கோழி குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா தான் நம்ம கிராமத்தில் செய்கிற மாதிரி அந்த ஒரு சுவை கிடைக்கும். நான் வந்து குக்கரில் செய்கிறேன். நீங்கள் வந்து பாத்திரத்தில் செய்கிறதா இருந்தாலும் செஞ்சுக்கலாம். ஏன்னா எனக்கு வந்து நாட்டுக்கோழி நல்லா வேகணும், அதனால் குக்கரில் சேர்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் வேகணும். இப்போ நான் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, மல்லி, புதினா, மிளகு, சீரகம், இஞ்சி பூண்டு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த குழம்புக்கு இந்த மசாலா தான் நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ ஓரளவுக்கு பச்சை வாசனை போடுற வரைக்கும் வதங்கிடுச்சு. இதில் ஒரு 2 தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதுவுமே கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ தக்காளி, இந்த மசாலா எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இது கூட நம்ம கழுவி வச்சுருக்க நாட்டுக்கோழியை சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு நல்லா இந்த மசாலாவோடு அந்த நாட்டுக்கோழியை வதக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா எந்த அளவுக்கு இந்த மசாலாவோட இந்த கோழியை வந்து வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு சுவை கூடுதலாக கிடைக்கும். இப்போ நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், கோழி வந்து மசாலாவோட நல்லா வதங்கிடுச்சு. இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இதையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சுவை சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு நீங்களே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து இந்த கோழிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் வந்து கல் உப்பு போட்டிருக்கேன். நீங்கள் வந்து உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க, உங்கள் சுவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. கறி வேகிறதுக்கு வந்து நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி பார்த்திங்கன்னா லைட்டாக சூடு பண்ணி ஊற்றுறேன். ஏன்னா நம்ம அந்த தண்ணி வந்து சூடுபடுத்தி ஊற்றினோன்னா நல்ல சுவை டேஸ்ட் வந்து நல்லா கிடைக்கும். அந்த மசாலாவோட பச்சை தண்ணி வந்து ஊற்றக்கூடாது. இந்த மாதிரி தண்ணியை கொஞ்சம் சூடுபடுத்தி ஊற்றி பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கறி நல்லா வேகட்டும், வெந்த பிறகு காமிக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா கறி நல்லா வெந்துருச்சு. நான் குக்கர் ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து கறி வந்து நல்லா வேகணும், அதனால் நான் குக்கரில் செஞ்சுருக்கேன். நீங்கள் வந்து பாத்திரத்தில் வேக வைக்கிறதா இருந்தாலும் வேக வச்சுக்கோலாம். இந்த மாதிரி நாட்டுக்கோழி குழம்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கறியை மட்டும் தனியாக எடுத்து பெப்பர்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிங்கன்னா குழம்பு தனியாக இருக்கும். அப்புறம் வந்து ஒரு பெப்பர் ஃப்ரையும் நம்மளுக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். தேங்காய் பால் சேர்த்தோன்னா கூடுதல் சுவை கிடைக்கும் இந்த குழம்புக்கு. குழம்பு கொஞ்சம் திக்னஸாகவும் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். தேங்காய் பால் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் மல்லி இலை சேர்த்துட்டு நம்ம இறக்கி வச்சிடலாம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எப்படி இந்த நாட்டுக்கோழி குழம்பு செய்வேன் அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு வீடியோவாக பதிவு செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபு பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.